இன்னைக்கு போறேன் அம்மா. அம்மா இது என்ன பூச்செடி? இன்னைக்கு போறேன். இது என்ன பூச்செடி? காட்டு செடியா? இது என்னம்மா இது செடி? என்ன செடி இது? அந்த வண்ண நல்ல ரோடெல்லாம் சூப்பரா இருக்குது. இங்கிலீஷ் இங்கிலீஷ் പോയി നേരത്തെ നല്ല നന്നായി നോക്കാറില്ല, നോക്കാൻ സമയമില്ല. இது நாவமரம்ல? போனோம் இப்ப. வாங்க. இது என்ன சாமி பேருமா? விஷ்ணு மாயா. பெருமாள் சாமி. புழைக்கு போக முடியாதா? അവിടെ പശു പശു വഴി തന്നെ. இல்லைன்னா நீங்க இருக்கீங்களா? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வரீங்களா? நான் போயிட்டு வரேன்ல. நீங்க இங்க இருக்கீங்களா? இல்ல തെറ്റില്ല, മഴയില്ല. பார்த்து இந்த ஓரத்தில் வந்துடுங்க. അല്ല എന്നാലും ഞങ്ങൾ പറയണ്ടേ? അല്ല എന്താണ് പ്രകാശന அம்மாயி வாங்க.
அம்மாயி இது என்ன கோயில்? முத்தப்பன்னா சிவனா பெருமாளா? அல்ல, அது வைணவமா சைவமா? பெருமாளா சிவமா? அப்ப பார்வதி இருக்குன்னா சிவனு. வா வா அம்மாயி. அம்மாயி நீங்க இங்கதான் பிறந்தீங்களா? பிறந்தது இங்கதான். இங்க எங்க உங்க வீடு? எங்க உங்க வீடு? அப்படியா? கொஞ்சம் கிட்ட. சரி சரி சரி. அம்மா இது பேர் என்னது? இதுல என்ன பண்ணுவாங்க? ചീനവലയിട്ട് മീൻ പിടിക്കും. ചെമ്മീൻ കിട്ടും, മീൻ കിട്ടും. ആൾക്കാർക്ക് തൊഴിലാണ് ഇതൊക്കെ. அப்படியா? நீங்க உங்க வீட்டுல இதெல்லாம் பண்ணிருக்கீங்களா? நீங்க இதெல்லாம் மீன் பிடிச்சிருக்கீங்களா? நீங்க பிடிச்சிட்டிല്ല, ഞാൻ പിടിച്ചിട്ടില്ല. പുരുഷന്മാര് പിടിക്കും. டெய்லி இங்க டெய்லி. ஆனா நீங்க மீன் சாப்பிடுவீங்க? டெய்லி மீன் சாப்பிடுவோம். எல்லா மீனும் தெரியும்? எல்லா மீனும் தெரியும். சரி அம்மாயி, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 15 வகையான மீன் பேர் சொல்லுங்க. കരിമീൻ, സിലോപ്പിയ, കണമ്പ്, നച്ചറ, ചെമ്മീൻ, കാരച്ചെമ്മീൻ, കൊഞ്ചി, പിന്നെ എന്താണ് കാളാഞ്ചി, തിരുത, വഴുത, അങ്ങനെയൊക്കെ ഉള്ള ഇത്. அம்மாயி அப்பெல்லாம் இங்க வீடு இருந்துச்சா? மெத்த வீடு இல்ல சின்ன வீடா இருந்துச்சா? அப்பெல்லாம் வீடு எப்படி? சின்ன வீடாயிருந்தக்கா. இப்பഴാണ് എല്ലാം ഇങ്ങനെ. அப்படியா? ഇതൊക്കെ ഇത്. அம்மாயி சுனாமி வந்தப்ப இங்கெல்லாம் பாதிச்சுதா? സുനാമി വന്നപ്പോ ഇവിടെയൊക്കെ ബാധിച്ച്, ഇവിടെയൊക്കെ കേറിപ്പോയി. தண்ணி மேல வந்துருச்சா? இதெல்லாம் മേലെ വന്നിരിച്ചു. ஓ, கவர்மெண்ட் அப்ப எதனா நஷ்டஈடு கொடுத்துச்சா இல்லீங்களா? ഗവൺമെന്റ് ഒക്കെ നഷ്ടമൊക്കെ തന്നു. கொடுத்துச்சு. ஆனா சுனாமி அந்த மாதிரி கடல் பாதிப்புலாம் வந்தா இங்க கஷ்டம்தான். കഷ്ടം നഷ്ടമാണ്. അപ്പൊ എല്ലാം ഒക്കെ മുങ്ങിയൊക്കെ പോയി, വലയൊക്കെ ഒടിഞ്ഞെരിഞ്ഞൊക്കെ പോയി. இப்ப இது எப்படி? கவர்மெண்ட் தான் நீங்க தனியா வச்சிருக்கீங்க, பிரைவேட் ஆயிட்டு. ஆனா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? சொல்ல மாட்டாங்க. இது எவ்வளவு செலவாகும் இது வைக்கிறதுக்கு? ഇതിപ്പോ ഇപ്പോഴത്തെ ഇതിനൊക്കെ 1 ലക്ഷം ഒക്കെ വരും. இது சரி, இந்த மீன் பிடிச்சி வீட்டுக்கு மட்டும்தான்? 2 ലക്ഷം ഒക്കെ വരും. சரி, இந்த மீன் பிடிச்சி வியாபாரம் பண்ணுவீங்களா இல்ல வீட்டுக்கு மட்டுமா? വ്യാപാരം பண்ணேன். வியாபாரம் மட்டும்தான். ஆனா இதுல முதல்ல எதனா வருமா? முதல்ல கொர்க்கடை இல்ல இல்ல, அதெல்லாம் எதுவும் வராது. பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. சரி சரி. ചെറു വഞ്ചികൾ കണ്ടാ? ഈ ചെറു വഞ്ചിക്കകത്ത് ഏറിയാണ് വലമലോട്ട് പോണത്. அப்படிங்களா? இது இந்த சைடு இருந்து அந்த சைடு போறது முதல்ல வருது. பாரம்மாய் காமெடி பண்றாங்க. சரி அம்மாயி நீங்க போங்க, நாங்க இதை கொஞ்சம் காட்டிட்டு வரேன். தேங்க்ஸ் அம்மாயி. பாய். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எங்கள் பெருமா வீட்டுக்கு வந்தேன். அதான் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்களா, அதனால தான் காட்டுறேன். அவங்க தான் எங்கள் அம்மாயி. இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க தான். நான் ஆசைப்பட்டன்றதுக்காக அவங்க வந்து இதெல்லாம் சுற்றி காட்டுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வயசு ரொம்ப அதிகமாகிடுச்சு. இருந்தாலும் நீங்கள் யாரும் பார்க்காது இல்லையா, அதனால் நான் காட்டுறேன். சரிங்களா? பாருங்கள், ஒரு வீடும் வீடு சார்ந்த கோயில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் இது சின்ன வயசுலேருந்தே வந்திருக்கிறேன். இதை நான் ஆச்சரியப்பட்டதால் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. இன்றைக்கி இந்த யூடியூப்ன்ற ஒரு கலாம் வந்ததால் இதை ஷேர் பண்ண தோணுச்சு. இல்லைன்னா அதெல்லாம் ஷேர் பண்ணவே முடியாது இல்லையா? ரொம்ப அழகாக இருக்கும் சின்ன வயசுக்குள்ளே. நான் பார்க்காத ஆச்சரியமும் அழகும் இந்த கேரளா ஃபுல்லாக சுற்றி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் உங்கள்கிட்ட பகிரக்குள்ள. நான் வலை மேலே ஏறணும்னு ஆசைப்பட்டு நான் அந்த அம்மாவை கூப்பிட்டு போகிறாங்க. சின்னதாக அன்பு கொடுத்தா எவ்வளோ பெருசாக கிடைக்குது பாருங்கள். அன்பு தாங்க எல்லாமே.
ஆ சரி அம்மாயி. ஆ ആ കുറ്റിമ പിടിച്ച് പിടിച്ച് പോട്ടാ. ആ അമ്മായി. இதில் மீன் பிடிச்சி வைப்பாங்க போல. இதுதான் வலை. இதில் செம்மீன், நண்டு, சின்ன சின்ன பொருளெல்லாம் இதில் கிடைக்கும். நானே இப்போ தான் என் ஜென்மத்திலே முத ஏறுறேன். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பாருங்க. அப்பா சாம அதெல்லாம் பாருங்க, லைட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பாருங்க, கேரளாவில் இது செராய். இது ஈஸியாக உள்ளார அலோடெலாம் பண்ணுற மாட்டாங்க. அது ஹார்பரு, மீன் அதெல்லாம் பிடிக்கிறது. அங்கே பாருங்கள், சின்னதாக போட்டில் ஆளுங்க வராங்க. சூப்பர். சரி போகலாம். மொபைல் எழுந்துருமோன்னு பயமாக இருக்குது.